இந்து முன்னணி சார்பாக வரக்கூடிய 22ஆம் தேதி மதுரையில வைத்து முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டு மிக பிரமாண்டமான அளவில் பக்தர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள் தொடங்கி நடந்தது. இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதன் மூலமாக தமிழகத்துல ஒரு ஆன்மீக தேசிய எண்ணம் மக்கள் மத்தியில வரணும், பக்தி வளரணும். இதெல்லாம் காரணமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கம். அது மட்டும் இல்லாம இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டின் மூலமாக தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், எல்லா ஆன்மீக இயக்கங்களும் கலந்து கொள்ள வேண்டும், எல்லா அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு முடிவு செய்யப்பட்டதிலிருந்து அதற்கான அழைப்புதல் தயாரான உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரையும் பார்த்து அவருடைய தலைவர்களை பார்த்து நீங்களும் மாநாட்டுக்கு வாங்க, ஆதரவு கொடுங்க, கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களையும் எல்லா கட்சி தலைவர்களையும் இந்த மாநாட்டுக்கு அழைச்சிருக்கோம். ஏன்னா இது முழுமையான முருக பக்தர்களுடைய மாநாடு, இது ஆன்மீக மாநாடு, இது அரசியல் மாநாடு இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இதை கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தது. இதை தொடர்ந்து இந்த மாநாடு தேதி முடிவு பண்ணி இதற்கான வேலைகளை தொடங்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துகள், சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்டு, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இங்க இருக்கக்கூடிய வேல் இதே மாதிரி வேலையும் நடத்த வேல் பூஜைகள் நடக்கும். தமிழ்நாடு முழுக்க எல்லா பஞ்சாயத்திலையும் கொண்டு போய் இந்த வேல் பூஜை நடத்தணுங்கிறதுக்கான முயற்சி தான் பல இடங்கள்ல பல ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்துகள்ல இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாநாடு ஆரம்பிச்ச பிறகு, மாநாடு செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்ச பிறகு நம்ம நாடு மட்டும் இல்லாம, தமிழ்நாடு மட்டும் இல்லாம, பாரத நாடு மட்டும் இல்லாம இலங்கையில இருக்கக்கூடியவர்கள், கதிர்காமத்தில் இருக்கக்கூடியவர்கள், திருகோணமலையில இருக்கக்கூடிய தமிழர்கள், இவங்கெல்லாம் நாங்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு மலேசியா, நம்முடைய தென்கிழக்கு ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள், இந்தோனேஷியா போன்ற பல நாடுகள், அங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் நாங்களும் இதில் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வந்திருக்காங்க. பல பேர் அதற்கான வருவதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகள் செய்திருப்பதாக நமக்கு தெரிய வந்தது. இந்த சமயத்துல இந்த மாநாடு அரசியல் மாநாடு அப்படியெல்லாம் சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில சில பேர் முன்னெடுக்கிறார்கள். தன்னுடைய அமைச்சரே கூட சொல்லியிருக்காரு, இது சங்கிகள் மாநாடு, முருக பக்தர்கள் கலந்துக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. நாம இந்த மாநாடு முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாநாட்டை எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் கலந்து கொண்டு அழைப்பு இருக்குது. அதே மாதிரி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய மூணாகான ஸ்டாலின் அவர்களையும் இந்த மாநாட்டில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அழைப்பதற்கு கொடுப்பதற்காக, அவரை நேர்ல பார்த்து அழைப்பதற்கு கொடுப்பதற்காக அனுமதி கேட்டோம். நாங்க இந்த கேட்டு ஒரு மாசம் ஆக போகுது, இதுவரைக்கும் அவர் அனுமதி கொடுத்தார். ஆனா அவங்க கட்சியை சார்ந்த, ஆளும் கட்சியை சார்ந்த, திமுகவை சார்ந்த பல அமைச்சர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கோம். அவர் அந்த எம்எல்ஏக்களுக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் வேறுபாடு இல்லாமல் இது ஆன்மீக மாநாடாக, தேசிய எண்ணத்தை ஊட்டக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு நடக்கணுங்கிறதா நம்முடைய ஆசை. இந்த மாநாட்டுக்கான வேலைகளை அப்படித்தான் தொடங்கி நடந்தது. இதுக்கு நடுவுல அந்த ஆன்மீக மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல, முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல அறுவடை வீடுகளுடைய கோவில்கள், அந்த கோவிலுடைய கண்காட்சிகள் கொண்டு வர முயற்சி. 10ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி மாநாடு நடக்கும் வரை அந்த இடத்துல அறுவடை வீடுகள், அதாவது அறுவடை முருகன் கோவில்கள், அது மாதிரி வடிவத்தை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவில்கள்ல இருந்து இதே மாதிரி வேலானது, பூஜிக்கப்பட்ட வேலானது அந்த இடத்துல கொண்டு வந்து ஒவ்வொரு எந்த கோவில்ல பூஜிச்சோமோ அந்த கோவிலுக்கு முன்னாடி, மாதிரி கோவிலுக்கு முன்னாடி வச்சு அந்த இடத்துல வழிபாடு நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு அதுக்கான வேலையை தொடங்கணும். காவல்துறைக்கு அனுமதி கேட்டிருந்தோம், அது அனுமதி மறுத்தார்கள். மறுத்த பிறகு அவங்க 4ஆம் தேதி நாங்க அனுமதி மறுக்கிறோம்னு கொடுத்தாங்க. நாங்க 6ஆம் தேதி நீதிமன்றத்தை அணுகணும். 5ஆம் தேதி ஃபைல் பண்ணி 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் அது வழக்கு வந்தது. வழக்கை விசாரிச்சு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்குடைய இது சம்பந்தமான விஷயத்தை
மீண்டும் 6ஆம் தேதி ஏறி முடிஞ்சு 9ஆம் தேதிக்கு அட்ஜென்ட் பண்ணாங்க. 9ஆம் தேதியில இது சம்பந்தமா தீர்ப்பு கொடுக்கிற நிலையில மாநாடு சம்பந்தமான அனுமதி கேட்டு கொடுத்திருக்கக்கூடிய மனு என்னாச்சுன்னு கேட்டப்ப நம்முடைய காவல்துறை சார்ந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் அது நாம இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்கு கடிதம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க 11/5/2025 அன்னைக்கு நாம அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு சரி அப்படியா நீங்க அவ்வளோ சீக்கிரமா 11/4 மன்னிக்கலாம் 11/4/2025 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் ஆகி ஏன் நடவடிக்கை எடுக்கல அதுக்கும் சேர்த்து பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை 13ஆம் தேதி நேற்று அது சம்பந்தமான விவரங்களை நீதிமன்றம் விசாரிச்சு தீர்ப்பளிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு இந்த வழக்கு அந்த நீதிமன்றத்துல மதுரை உயர் நீதிமன்றத்துல மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தியவர்களுடைய அமர்வுல வந்தது. அப்ப அரசாங்கம் ஒரு 52 கண்டிஷன்ஸ் 52 நிபந்தனைகளோடு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முந்தானால் அதாவது 12ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு நமக்கு அனுமதி கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அனுமதி கடிதத்துல 52 கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளோடு இருந்தது. அந்த நிபந்தனைகள் பல நிபந்தனைகள் சாதாரணமான நிபந்தனைகள் ஏற்கக்கூடிய விஷயங்கள், அதுல ஒரு குறிப்பா ஒரு 6 விஷயங்கள் ஏற்க முடியாத நிபந்தனைகளாக இருந்தது. அதை நாம நீதிமன்றத்துல அதே இடத்துல நம்முடைய வழக்கறிஞர்கள் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதை கூட விசாரிச்சு நீதியரசர்கள் பல்வேறு விஷயங்கள்ல அந்த நிபந்தனைகளை எல்லாம் நீக்கி இருக்கின்றார். அதுல குறிப்பா சில நிபந்தனைகளை மட்டும் 7 நிபந்தனைகள், அதுல சில நிபந்தனைகளை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிபந்தனை மாநாட்டிற்கு பங்கேற்க வரும் நபர்கள் 2 சக்கர வாகனத்தில் வருவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு. மதுரை மாநகரத்துல அது பக்கத்து புறநகர்ல இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமா 2 சக்கர வாகனத்துல வருவாங்க, அது வரக்கூடாது தடை பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமா நமக்கு தெரியும் ஒரு மாநாடு நடந்தா அந்த பகுதிகளில் போக்குவரத்து போது அதனால 2 வீலர்ல வந்தா வரக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது நீதியரசர் கேட்டு இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அதையும் கூட நீக்கி இருக்கின்றார். அதே மாதிரி மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை மற்றும் வரும் வாகனங்கள் குறித்த விவரங்களை மாவட்டம் வாரியாக முன்கூட்டியே 18/6/2025 தேதிக்குள் கண்டிப்பாக காவல்துறைக்கு அளிக்க வேண்டும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. எந்த மாநாட்டிற்கும் எந்த விதமான தடையோ இந்த மாதிரி கண்டிஷனும் கொடுத்தது. 22ஆம் தேதி மாநாடு, 18ஆம் தேதிக்குள்ள எந்த வாகனத்துல எந்தெந்த நபர்கள் வருகிறார்கள் விவரத்தை நம்முடைய மாவட்ட காவல்துறைக்கு உதாரணமா சென்னையில இருந்து ஒரு 10 பஸ் கிளம்புதுன்னா அந்த 10 பஸ் பத்திய டீட்டெயில், அந்த 10 பஸ்ல யார் போக போறாங்கிற டீட்டெயில் இதையெல்லாம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர்கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட அனுமதி கடிதம் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இது அந்த மாதிரி கோவில் வைப்பதற்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் நிபந்தனை. இந்த செக்ஷன் 34 அப்படின்னு சொல்லி HRSC ஆக்ட் படி என்னன்னு பார்த்தா கோவில் நிலங்களுக்கு சொந்தமான இடங்கள், அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள், இதுல இருக்கக்கூடிய வாடகை சம்பந்தமான தாவாக்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீதிமன்றம் அதாவது அந்த HRSC கமிஷனர் கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வரணும். பெயர் மாற்றம் இல்ல லீஸ் மாற்றம் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு அதே இடத்துல நம்முடைய வழக்கறிஞர் சுட்டி காட்டியிருந்த நீதியரசரும் என்னங்க தப்பா போட்டு வச்சிருக்கீங்க, செக்ஷன் 34 செல்லுபடியாகாத இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத அப்படின்னு சொன்னோன்னே ஐயா தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நாங்க எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதாவது நம்முடைய அரசு வழக்கறிஞர் அதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முக்கிய பிரமுகர்கள் பல பேர் அங்க வர வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல ட்ரோன்லாம் எதுவும் பறக்கக்கூடாது. ட்ரோன்ல நம்ம வீடியோ எடுப்போம், ஊடகங்கள்ல கூட பல பேர் ட்ரோன் வச்சிருக்கலாம், அவங்களுக்கு கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரோன் கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல ட்ரோன் தேவை, ஏன்னா முக்கியமான பிரமுகர்கள் மேல இருந்து பார்க்கறது இந்த மாதிரி பல வேறு விஷயங்களுக்கு நமக்கு தேவைன்னு சொன்னதுனால நீதியரசர் அதையும் எடுத்துக்கொண்டு 2 ட்ரோன் வச்சுக்கிறதுக்கான அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனால ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி பல்வேறு கண்டிஷன்கள், அதுல நிபந்தனைகள், ஏற்க முடியாத சில நிபந்தனைகள் இதுவும் இருக்கு. இதை எல்லாம் கூட நேற்று நீதியரசர் இது பற்றி விழாவாரியாக சொல்லியிருக்கார்.
இந்த அனுமதி கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் 18/6க்குள்ள அவங்க கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயமாக நாம பார்க்கிறோம். சாதாரணமா எல்லாத்துக்கும் எல்லா மாநாட்டுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கடைபிடிப்பதை நாம் ஏற்க இயலாது. ஆகையால இருந்தாலும் இது மீண்டும் அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு போவதற்கான முயற்சியும் இதை மாற்றுவதற்கு செய்வதற்கான முயற்சியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நீதி அரசர்கிட்டையும் இதையே சொல்லியிருக்கோம். ஐயா திடீர்னு மாதிரி 18ஆம் தேதி 18/6க்குள்ள வரல, நீங்க இல்ல வந்தது நாங்க ஒன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லி, இல்ல யார் பஸ் கொண்டு வராங்களோ, யார் வேன் கொண்டு வராங்களோ அந்த அவங்களுடைய வாகன ஓட்டுநர்களையோ இல்ல ஒரு முதலாளிகளையோ மிரட்டுவதற்கான ஏற்பாடு, இல்ல அவங்க ஏதாவது சொல்லி எடுத்து போறேன்னு ஏதாவது சொல்றதுக்கான போக விடுவாம தடுக்கிறதுக்கான ஏதாவது முயற்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதி அரசர்கிட்ட கோர்ட்ல சொன்னப்ப, ஏதாவது அது மாதிரி நடந்தா உடனே மென்ஷன் பண்ணுங்க, நான் ஆர்டர் பாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகையால ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இந்த மாநாடு சம்பந்தமான முயற்சிகள், இதற்கான பல்வேறு விதமான தடைகளை வேற வேற விதமாக பத்திரிகையாளர் சந்திப்புல நம்முடைய அமைச்சர் சொன்னதாக இருக்கலாம். அதே மாதிரி பல்வேறு இயக்கங்கள் இந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து பிரச்சாரம் செய்ததாக இருக்கலாம். இப்படியாக இந்த மாநாடு நடத்துவதற்கு எதிராக பல பேர் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய தடைகளை நேற்றைக்கு நீதிமன்றமானது உடைத்திருக்கிறது. முருகபக்தர் மாநாடு நிச்சயமாக வெற்றிகரமாக நடந்தே தீரும். முருகன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி நீதிமன்றத்தில் நாம போன முதல் கேஸ் அந்த அருட்காட்சி நடத்தணும்னு சொல்லி அந்த அருட்காட்சி நடத்துவதற்கான அனுமதியும் கொடுத்துருக்காங்க. அதாவது அறுபடை வீடுகளுடைய மாதிரி கோவில்களை அங்க பிரதிஷ்டை பண்ணி வேல் பிரதிஷ்டை பண்ணி பூஜை நடத்தணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு அந்த அருட்காட்சியானது அருங்காட்சியமானது கண்காட்சியானது தொடங்க இருக்கிறது. அதே இடத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அதிகாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 58 பேர், நக்கீரர் தொடங்கி நம்முடைய திருவானந்த வாரியார் போல, பாம்பன் சாமிகள் போல பல பேர் முருகனுடைய பெருமைகளை தொடர்ந்து பாடி அவரை பற்றிய பெருமைகளை தொடர்ந்து சம்பவங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், அவர்களை பற்றி எல்லாம் ஒரு அறிமுகமாக அந்த ஒரு கண்காட்சி ஏற்பாடாயிருக்கு. அதே மாதிரி அந்த கலை நிகழ்ச்சிகள், தமிழகத்துடைய கிராமிய கலைகள் அதெல்லாம் அந்த நிகழ்ச்சியில மாநாட்டில் நடக்க இருக்கிறது. இதெல்லாம் முத்தாய்ப்பாக அன்று மாலை 22 சாயந்தரம் மாலை 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து நாம எதிர்பார்க்கிறது 5 லட்சம் மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற முருக பக்தர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை பாடணும். கந்த சஷ்டி கவசத்தை பாடி கந்தனுடைய புகழை பரப்ப வேண்டும், கந்தனுடைய கருணையை மக்கள் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை, இதுவரை உலகத்துல எங்கும் நடக்காத ஒரு முயற்சியை இந்த மாநாட்டின் மூலமாக எல்லாரும் சேர்ந்து 6 மணிக்கு கந்த சஷ்டி கவசம் பாட இருக்கின்றோம் அப்படிங்கிற தகவலை அரசியல்வாதியாக இருந்தால் ஆன்மீகவாதியாக இருக்கிறது ஒண்ணு கிடையாது. ஆன்மீகவாதி பவன் கல்யாண பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் பெஹல்காம் தாக்குதல் நடந்த போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அறுவடை வீடுகளிலையும் போய் பூஜை பண்ணார். ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய, எங்காவது ஒரு இடத்துல கோவில்களுக்கு பிரச்சனைன்னா குரல் கொடுக்கக்கூடிய, ஆகையினால அவர் ஆன்மீகவாதி. அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதி என்கிற காரணத்தினால் அவர் போவார். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் பொறுத்த வரைக்கும் அவர் மடாதிபதி. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மடாதிபதியாக இருந்தவர். ஆகையினால அதுக்கு பிறகுதான் அவர் சிஎம் ஆயிருக்காரு. மடாதிபதி என்கிற காரணத்தினால காவி உடை எப்பவுமே காவி உடையில இருக்கக்கூடியவர். ஆகையினால அவர் எல்லா தலைவர்களும் சீமான் உட்பட விஜய் நேரடியா கொடுக்கல, அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்தாங்க. அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாருக்குமான முயற்சி செய்யும், எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சி செய்யும். யார் நேரம் கொடுத்தார்களோ அவங்களை நேரடியா பார்த்து கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா அலுவலகத்துக்கு செய்ய முன்னாடி இந்த மாதிரி முருகன் மாநாடு நடந்திருக்கு. நாங்க முருகன் மாநாடு மட்டும் இல்லை, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு மாநாடு நடக்கும். இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும்
இந்து முன்னணி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாநில மாநாடு நடந்தது. 2015 கோயம்புத்தூர்ல ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஒரு மாநாடு நடந்தது. அதுக்கு பிறகு 2020 எங்களுடைய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய மாநாடு சென்னையில நடந்திருக்க வேண்டும். கொரோனா காரணமாக, கொரோனா பெருந்தொற்று காரணமாக சென்னையில மாநாடு நடத்த முடியல. 2025 அடுத்த 5 ஆண்டு 2025 மாநாடு நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாநாட்டிற்கான தலைப்பு முருக பக்தர்கள் மாநாடு. என்ன காரணத்தினால முருகனை முன்னேற்றத்துக்கான காரணம், நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் கடவுள், தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் முருகனை வழிபடக்கூடியவர்கள். அதனால முருகன் தமிழ் என்று சொன்னாலே முருகன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முருகனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு பந்தம் இருக்கு. ஒண்ணு. 2வது விஷயம், முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கான காரணம், அதே மாதிரி மாநாடு நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்ல போறோம்னு சொன்னதுக்கான காரணம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு. மே மாசம் 7ஆம் தேதி 2021 திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க ஆட்சியில வந்த ஒரு 4 மாத காலகட்டத்திலே கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில ஆபாசமாக கொச்சையாக ஒருத்தர் பேசி அதை வெளியிடுகிறார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள்லாம் என்னுடைய கந்தசஷ்டி கவசத்தை நான் தினசரி சொல்லக்கூடிய, முருகனுடைய பெருமையை போற்றக்கூடிய, முருகனை பாடக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்தியிருக்கான், கேவலப்படுத்தியிருக்கான் அப்படின்னு புகார், இந்து முன்னணி சார்பா புகார். சாதாரண மக்கள் பல இடங்கள்ல புகார் கொடுத்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்ல, எந்த நபர் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்ல ஈடுபட்டாரோ அந்த நபரை கூப்பிட்டு நம்முடைய மாநிலத்தினுடைய 1வது அமைச்சர் திரு மூனா கானா ஸ்டாலின் அவர்கள் விருது கொடுக்கிறார். நாம பார்க்க தமிழ்நாட்டில் தன்னுடைய தமிழ் கடவுளான முருகன் கடவுளை கேவலமாக பேசியிருக்கிறத கூப்பிட்டு அவனுக்கு மரியாதை செலுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்றோம். அதே மாதிரி தொடர்ந்து தமிழகத்துல முருகனுடைய கோவில்கள், குன்றருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லக்கூடிய கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பிரச்சனைக்குரிய இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உதாரணமா சென்னிமலையை கல்வாரி மலைன்னு ஒரு மாதிரியார் பேசுறார். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. உடனே அந்த பகுதியில இந்து முன்னணி அந்த பகுதி மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு 50,000 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அந்த பகுதியினுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பி எல்லாம் கூட எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களும் கலந்துக்கிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை நடக்குது. அதே மாதிரி அடுத்த திருப்பரங்குன்றம், இப்படி பல்வேறு சம்பவங்கள் தமிழ் ஆகையினால முருகப்பெருமானுடைய அருளானது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டும். எந்த கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி ஒருத்தர் போட்டானோ அதற்கு இந்த அரசாங்கம் வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்ததோ அதே கந்தசஷ்டி கவசத்தை 1 ஆள் இல்ல 2 ஆள் இல்ல 5 லட்சம் பேர் சேர்ந்து நின்று ஒரே இடத்துல நாம கந்தசஷ்டி கவசத்தை பாடப்போம். அதனாலதான் முருகன் அரசியல் மாநாடு அரசியலுடைய நோக்கத்துக்காக தான் திமுக அரசாங்கத்துக்கு இல்லைங்க. நீங்க எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்துக்களுக்கு எதிராக நடக்குது. அரசியல் காரணம் இல்ல. நீங்க எந்த கட்சியா இருந்தா என்ன, இந்துக்களுக்கு முருகனுக்கு எதிராக நீங்க நடக்கிறீங்க. அதனால முருக பக்தர்கள் தான் ஒருங்கிணைப்பு. அதுதான் இது அரசுக்கு எதிரானது இல்ல. அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. நான் ஜனநாயக ரீதியா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன். என்னுடைய பிரச்சனைகளை மக்கள் அரசாங்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் ஆர்ப்பாட்டம் நடத்துறேன். இது அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டமா? அப்படி இல்லை. அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மக்கள் மத்தியில தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம். அதே மாதிரிதான் இதுவும் கூட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முருக பக்தர்கள் நாங்க ஒன்னா இருக்கோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்கான இந்த மாநாடு. என்ன சொல்றாங்கன்னா, வட மாநிலங்கள்ல விநாயகர் வச்சு ஒரு பிரிவினை பண்ணாங்க. தமிழகத்துல தேர்தல் வந்தாலே வேற கையில் எடுத்துட்டாங்க இந்து அமைப்புகள். முருகனை வச்சு வடக்கே விநாயகர் வச்சு பிரச்சனை பண்ணாங்க. முருகனை வச்சு பிரச்சனை பண்ணுவதற்கான என்ன பிரச்சனை வந்துடும்? இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுனால என்ன பிரச்சனை? யார் பிரச்சனை பண்ணுவாங்க? நாம ஒரு இடத்துல
நீங்க தமிழ்நாடு முழுக்க வச்சு பண்ணல, ஒரே இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மாநாடு. அங்க ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். மிக தெளிவாக ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அரசியல் பேச போறதுங்கிறதையும் சொல்றோம். அதுல அதுக்கு மேல வேலை என்னது? எங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இந்த யாரெல்லாம் இந்த மாதிரி விமர்சனங்களை சொல்லக்கூடியவர்கள் முருகனை பற்றி கேவலமாக பேசும் பொழுது ஏன் வாய் திறக்கலைங்கன்னா நம்ம கேட்கிறோம். நாங்க முருக பக்தர்கள், நீங்களும் முருக பக்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க ஏன் இந்த கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தும் போது ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? ஏன் 1வது அமைச்சர் அவருக்கு விருது கொடுக்கும் போது வாய் மூடி மௌனியா இருக்கீங்க? அதான் நம்ம கேட்கிறோம். எல்லாருக்குமான கேள்வி. அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு, இது சங்கிகள் மாநாடு, முருக பக்தர்கள் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. இவர் முருக பக்தர் தானே, இவர் ஏன் அன்னைக்கு கேட்கல? இவர் HRMC அமைச்சர் தானே, ஏன் கேட்கல? சென்னிமலையே கல்வாரி மலைன்னு அறிவிக்கும் பொழுது ஏன் அந்த மாதிரி அறிவிக்க கூடாது, எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஏன் இவர் பேசல? கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். நம்முடைய கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தும் பொழுது இது மாதிரி சொன்னவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம், கைது நடவடிக்கை இருக்கும் சொல்ல வேண்டியது. அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது ஒரு பத்திரிகையாளர் ட்வீட் போட்டா கூட, அங்க நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி யாராவது பத்திரிகையாளர்கள் சொன்னா கூட அவங்க மேல கைது நடவடிக்கை, 20,000 ரூபாய் கைது பண்றது, இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருக கடவுளை பற்றி கேவலமாக எழுதும் பொழுது, பேசும் பொழுது நடவடிக்கை இல்லாம வேலைக்கு பார்க்கணும். அப்ப யார் முருக பக்தர்? நீங்க தான். நான் கேள்வி கேட்கிறேன். என்னுடைய கடவுளை இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்னு கேள்வி கேட்கிறேன். நான் முருக பக்தர். வேடிக்கை பார்க்கிறேன். நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் முருக பக்தர், ஆனா செயல் அரசியல் மாநாட்டில் தேர்தல் நெருக்கத்துல தேர்தல் நெருக்கமே இல்லைங்க. நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். இதே நம்ம தேர்தல், நம்ம நாட்டோட தேர்தல் சிஸ்டம் பாருங்க. போன ஆண்டு நடத்தியிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? மத்திய பாராளுமன்ற தேர்தல் இந்த நேரத்தில் ஏன் நடத்துறீங்க? 25, 26 நடத்தியிருந்தா தேர்தலுக்கு முன்னாடி அதுவும் சொல்லுங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் தான் தேர்தல். இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தேர்தல் போயாச்சு, நடுவுல நடத்தும். இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம். ஆனால் இந்துக்கள் ஒன்னா சேரணுங்கிறது தான் அவருடைய. கடந்த 2 வாரமா பாஜக நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அதான் நான் சொல்றேன். எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் எந்த அரசியல் கட்சி நாங்க வரோம்னு சொல்லி முடிவு பண்ணி, பாஜக முடிவு பண்ணி அவங்க வராங்க, அவங்க முன்னெடுப்பு எடுத்து அவங்களுடைய தொண்டர்கள்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும், அவங்க முயற்சி பண்றாங்க. மாநாடு நடத்துறது இந்து முன்னணி, அழைப்பு விடுத்தது அனைத்து அரசியல் கட்சிக்கும் வரேன்னு சொல்லி முயற்சி பண்ணி அதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடியது சில அரசியல் கட்சிகள். அதுல பாஜக வேற தமிழ்நாட்டுல சில கட்சிகள் சொல்லியிருக்காங்க, சில அமைப்புகள் சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லாம் கூட நாங்க கலந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சமுதாய இயக்கங்கள் கலந்து கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பல அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. அறநிலையத்துறைக்கு எதிராக இன்னும் வந்து அவங்க மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கா? குறிப்பா அறநிலையத்துறை நாங்க தொடர்ந்து 1980 வீரத்துறை ராமகோபாலன் அவர்களால இந்து மணி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கான அரசியல் சாசன சட்டம் உரிமை கொடுக்கல. அப்படி இவங்களாம் அதை எடுத்து ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கோவில்களை எல்லாம் அவங்க நிர்வாகத்தை வச்சிருந்தா அது பேரு மதசார்பற்ற அரசாங்கம் அல்ல, மத சார்புள்ள அரசாங்கம். ஆனால் அரசியல் சாசனம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு அரசாங்கம் மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும், மதத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 45,000 திருக்கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுல இந்து கோவில்களை மட்டும் வைத்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சை கிறிஸ்தவர்கிட்ட இருக்கு, முஸ்லிம்களுடைய மசூதி அவருடைய வழிபாட்டு தலம் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதுல இருந்து விடுவிக்கணும்னு சொல்லி இந்து முன்னணி தொடர்ந்து 1980 தொடங்கிய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்கோம். இதற்கான ஒரு சுதந்திரமான ஒரு வாரியம் அமைக்கணும். அந்த வாரியத்துல ஆன்மீகத்தை சார்ந்த அத்தனை மடாதிபதிகள்,
அத்தனை ஆதீனங்கள், ஓய்வு பெற்ற ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்முடைய நீதி அரசர்கள், அதே மாதிரி IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ், இந்த மாதிரி ஒரு இந்து இயக்கங்களை கொண்ட இவங்களை எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும். அந்த குழுவினுடைய வழிகாட்டுதல் படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுடைய நிர்வாகம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்து முன்னணியானது வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு.